நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் பிரியதர்ஷினி செல்வதுரை. வாசிப்பவர் அனுஷா மொராயஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல மாகாணங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. இதுகுறித்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் மழை மற்றும் காற்று நிலைமை மேலும் தொடரும். கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகளை எதிர்வரும் திங்கட்கிழமைக்கு முன்னர் வெளியிட தீர்மானம். சிறுபோக மானியமாக 2.5 பில்லியன் ரூபாய் விவசாயிகளின் கணக்கில். பொருளாதாரத்தை மீண்டும் மாற்றினால் எவராலும் மீட்டெடுக்க முடியாத வகையில் அது வீழ்ச்சியடையும் என அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவிப்பு. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவருக்கும் தேர்தல் ஆணைக்குழு தலைவருக்கும் இடையில் சந்திப்பு. தென்னாப்பிரிக்க மக்கள் தீர்க்கமான தேர்தலுக்கு தயார். தாய்வான் திறந்த தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் இலங்கை அணி பங்கேற்கிறது. இனி விரிவான செய்திகள். தென்மேல் பருவப்பெயர்ச்சி நிலைமை தீவிரமடைந்துள்ளது. இதனால் நாட்டின் பல மாகாணங்களில் வெள்ள அபாயம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி மேல் சபரகமுவ, தென், வடமேல் மாகாணங்களைச் சேர்ந்த மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என நீர்ப்பாசன பணிப்பாளர், நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பொறியியலாளர் SPC சுகீஸ்வர தெரிவித்துள்ளார். தெதுரு ஓய, மகா ஓய, அத்தனகலு ஓய, களனி, களு, கிங்கங்கைகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. அந்த ஆறுகளை அண்டிய தாழ்நில பகுதிகளில் வெள்ள அபாயம் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அதுடன் ரத்னபுரி, குருவிட, எலபாத்த, பெல்மடுல்ல, நிவித்திகல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். தற்போதைய நிலைமைகள் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் அறிவித்தல்கள் குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மக்களை கோரியுள்ளது. வெள்ளம் சூழ்ந்துள்ள குறுக்கு வீதிகளை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும். இதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக இன்று காலை வரை 20 மாவட்டங்களைச் சேர்ந்த 34,263 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. அதன்படி 9,152 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. ரத்தனபுரி, கொழும்பு, கேகாலை, அனுராதபுரம், கண்டி, காலி, களுத்துறை, யாழ்ப்பாணம், புத்தளம், கம்பஹா, ஹம்பாந்தோட்டை, பதுளை, மாத்தறை, குருநாகல், பொலனறுவை, திருகோணமலை, கிளிநொச்சி, நுவரெலியா, முல்லைத்தீவு, மொனராகலை மாவட்டங்களின் 205 பிரதேச செயலக பிரிவுகளில் அனர்த்தங்கள் பதிவாகியுள்ளன. இதேவேளை தென்மேல் பருவப்பெயர்ச்சி நிலைமை காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான காற்றின் நிலை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டை சூழவுள்ள கரையோர பகுதிகளிலும், அரபிக்கடலின் தென்மேல் மற்றும் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவின் தென்மேல் பகுதிகளிலும் பலத்த காற்று வீசி வருகிறது. இதனால் மீனவ மற்றும் கடல்சார் சமூகத்தினர் மறு அறிவித்தல் வரை அந்த கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என திணைக்களம் அறிவித்துள்ளது. கட்பெட்டியிலிருந்து காலி, கொழும்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகளில் அலைகள் 2 முதல் 3 மீட்டர் வரை உயரலாம். ஆனால் கரைக்கு வரும்போது அலைகளின் உயரம் குறைவடையும். இந்நிலையில் நாட்டின் 8 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு அபாய எச்சரிக்கை அறிவித்தல் இன்று மாலை 4 மணி வரை அமுலில் இருக்கும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ரத்னபுரி, கொழும்பு, காலி, கம்பஹா, களுத்துறை, கண்டி, கேகாலை, நுவரெலியா ஆகிய மாவட்டங்களுக்கே இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகளை எதிர்வரும் திங்கட்கிழமைக்கு முன்னர் வெளியிட நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். தற்போது பெறுபேறுகளை ஆன்லைனில் பதிவேற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. குறித்த பணி நிறைவடைந்ததன் பின்னர் www.doenets.lk என்ற உத்தியோகபூர்வ இணையதளத்தின் ஊடாக பெறுபேறுகளை பெற்றுக் கொள்ளலாம். இம்முறை சிறுபோக விவசாய நிவாரண உதவியாக 2.5 பில்லியன் ரூபாவை விவசாயிகளின் கணக்குகளில் சேர்ப்பதற்கு விவசாய அபிவிருத்தி திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி 2,13,771 பேரின் கணக்குகளில் 2.5 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதி சேர்க்கப்பட்டுள்ளது. அதன்படி 1,67,362 ஹெக்டேயர் வயல் நிலங்களுக்கு குறித்த மானியம் வழங்கப்பட்டுள்ளது. இம்முறை சிறுபோகத்தில் சுமார் 4,50,000 ஹெக்டேயர் வயல் நிலத்தில் நெற்செய்கை மேற்கொள்ள எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. பயிரிடப்படும் அனைத்து நெல் வயல்களுக்கும் 7.5 பில்லியன் ரூபாய் நிதி மானியமாக வழங்கப்படும் என விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது.
இம்முறை சிறுபோகத்தில் நெற்செய்கை மேற்கொள்ளும் ஒவ்வொரு விவசாயிக்கும் 1 ஹெக்டேருக்கு தலா 15,000 ரூபாவை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதேவழி பல விவசாயிகள் தமது நெற்செய்கைக்கு யூரியா உரத்தையே பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டி உரம் இடப்படாமையினால் நெல்மணிகள் பாதிக்கப்படுவதுடன் அறுவடையும் குறைவடைந்துள்ளதாக விவசாய திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடலை ஏற்படுத்துவதற்காக அரசியல் அல்லாத கல்விசார் நிபுணர்கள் பொருளாதார விஞ்ஞான மற்றும் சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட கலந்துரையாடலை மேற்கொள்வது அவசியமானது என அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்தார். தேசிய வானொலியில் இன்று இடம்பெற்ற சுபாரதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். நெருக்கடிகளை எதிர்கொண்டு கட்டியெழுப்பப்பட்ட நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் மாற்றினால் எவராலும் மீட்டெடுக்க முடியாத வகையில் அது வீழ்ச்சியடையும் என தெரிவித்தார். நாட்டின் அரச கடன் முகாமைத்துவம் தொடர்பில் நிறுவனம் என்ற ரீதியில் இலங்கை மத்திய வங்கி அனைவருக்கும் நிலைமைகளை விளக்கிக் கூற வேண்டிய பொறுப்பும் கடமையும் உள்ளதாக அவர் தெரிவித்தார். இதேவழி சர்வதேச நாணய நிதியத்தின் 3வது தவணையை இலங்கை பெற்றுக்கொள்ள உள்ளதாக பார்லிமென்ட் உறுப்பினர் காமினி வலேபொட தெரிவித்தார். கடந்த பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் நாட்டுக்கு வந்து 3வது தவணையை வழங்குவதற்கு நிறைவேற்றப்பட வேண்டிய 16 விடயங்களை பெயரிட்டு அரசாங்கம் மற்றும் கண்காணிப்பாளர்களின் இணக்கப்பாட்டுக்கு வந்தனர். அதன்படி அடுத்த மாத இறுதியில் அல்லது ஜூலை மாதத்துக்குள் கடன் தவணையை வழங்குவதற்கான உடன்பாடு எட்டப்படும் என நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட பார்லிமென்ட் உறுப்பினர் காமினி வலேபொட தெரிவித்தார். நீண்டகால பொருளாதார அபிவிருத்திக்காக இலங்கை அபிவிருத்தி பாதைகளில் பிரவேசிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசியலமைப்பின்படி ஜனாதிபதி தேர்தல் நிர்ணயிக்கப்பட்ட கால எல்லைக்குள் நடத்தப்படும் என நிமல் ரான்சா தெரிவித்துள்ளார். அதனை ஒத்திவைக்கும் எண்ணம் அரசாங்கத்துக்கு கிடையாது எனவும் அவர் அறிக்கையொன்றின் மூலம் தெரிவித்தார். அரசியலமைப்பின்படி ஜனநாயகத்தை பாதுகாத்து ஜனாதிபதி தேர்தல் திட்டமிட்டபடி நடத்தப்படும் என ஜனாதிபதியும் உறுதியளித்துள்ளார். இதுவே அரசாங்கத்தின் நிலைப்பாடாகவும் காணப்படுகிறது. பல்வேறு தரப்பினர் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்த போதிலும் ஜனாதிபதி தேர்தலை உரிய நேரத்தில் நடத்துவது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பொறுப்பாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி சங் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMA ரத்நாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அந்த சந்திப்பில் இலங்கையில் நடைபெறவுள்ள தேர்தல்கள் தொடர்பான தகவல்களை தூதுவர் கேட்டறிந்ததாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல்களை நடத்துவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலை குறித்து அவர் கேட்டறிந்தார். அரசியல் சாசனத்தில் தமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய எதிர்வரும் தேர்தலை நடத்த உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் அதன்போது தெரிவித்தார். இதேவேளை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஐரோப்பிய ஆணைக்குழுவின் தூதுவர்கள் ஐக்கிய ராஜ்யத்தின் உயர்ஸ்தானிகர் உள்ளிட்டோர் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களை சந்தித்து எதிர்வரும் தேர்தல்கள் குறித்து கலந்துரையாடியுள்ளனர். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஒட்டகபுலத்தில் விடுவிக்கப்பட்ட 234.83 ஏக்கர் காணி பகுதிக்குள் பொதுமக்கள் பிரவேசிப்பதற்கு தற்காலிக தடை அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுவிக்கப்பட்டுள்ள பகுதியில் சுமார் 55,000 சதுர அடி காணியில் கன்னிவெடிகள் காணப்படக்கூடும் என்ற அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட செயலகத்தால் உரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. அதன்படி விடுவிக்கப்பட்டுள்ள காணிகளில் எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் தொழில்நுட்ப ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. கன்னிவெடிகள் காணப்படும் இடங்கள் அடையாளம் காணப்பட்டால் அந்த பகுதிகளை தவிர்த்து ஏனைய காணிகளுக்குள் எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு முன்னர் மீள்குடியேற்ற ஏற்பாடுகளை மேற்கொள்ள முடியும். அதுவரை விடுவிக்கப்பட்டுள்ள காணி பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என காணி உரிமையாளர்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள்.
1994 ஆண்டில் இனவாத நிறவரி முடிவுக்கு வந்ததன் பின்னர் தென்னாப்பிரிக்கர்கள் மிக முக்கியமான தேர்தலில் வாக்களிக்க உள்ளனர். அதன்படி 27 மில்லியனுக்கும் அதிகமானோர் தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 70 கட்சிகளும் 11 சுயேட்சை உறுப்பினர்களும் தேர்தலில் போட்டியிட உள்ளனர். புதிய பார்லிமென்டம் மற்றும் 9 மாகாண சட்டசபைகளை அமைப்பதற்கு மக்கள் வாக்களிக்க உள்ளனர். நிறவெறிக்கு எதிராக போராடிய நெல்சன் மண்டேலா நாட்டின் வெள்ளையர் ஆட்சியின் முடிவில் நாட்டை வெற்றி பாதைக்கு கொண்டு சென்றார். அதன் பின்னர் ஆட்சியில் இருக்கும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் இந்த தேர்தலில் 7வது முறையாக ஆட்சியை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. வடகொரியாவில் ராணுவ உளவு செயற்கைக்கோளை விண்ணில் ஏவும் நடவடிக்கை 4வது தடவையாகவும் தோல்வி அடைந்துள்ளது என்பதை வடகொரிய ஜனாதிபதி கிம் யாங் உன் முதல் முறையாக ஒப்புக்கொண்டுள்ளார். கிம் யாங் உன் அந்நாட்டு பாதுகாப்பு விஞ்ஞான அகாடமியில் நேற்று உரை நிகழ்த்தியதாக வடகொரியாவின் ஆளும் தொழிலாளர் கட்சியின் செய்தி பத்திரிகையான சாராங் சிங்முன் செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த அகாடமியின் ஊடாக ராணுவ புலனாய்வு செயற்கைக்கோள் திருத்தி அமைக்கப்பட உள்ளது. ராணுவ உளவு செயற்கைக்கோளை ஏற்றிச் சென்ற ராக்கெட் வானில் வெடித்து சிதறியதாக வடகொரிய ஜனாதிபதி கிம் யாங் உன் தெரிவித்துள்ளார். அபிவிருத்தி செய்திகள். ஊவா உள்ளூராட்சி திணைக்களம் பல அபிவிருத்தி திட்டங்களுக்காக 460 லட்சம் ரூபாவை ஒதுக்கியுள்ளது. அதன்படி பசறை தேசிய உணவு விற்பனை மத்திய நிலையம், பிரதான நூலக மண்டபத்தின் பல்நோக்கு கட்டடம், எல்லா பல்நோக்கு கட்டடத்தின் மேம்பாடு ஆகியவை பூர்த்தி செய்யப்பட உள்ளன. அத்துடன் வருமானம் ஈட்டும் திட்டமாக பண்டாரவளை நகரில் பகல் நேர பராமரிப்பு மத்திய நிலையம் ஒன்றும் நிர்மாணிக்கப்பட உள்ளது. அவற்றை தவிர புத்தள வர்த்தக நிலையத்தை நிர்மாணிப்பதற்கு 350 லட்சம் ரூபாய் செலவிடப்பட உள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஜூன் மாதம் 1, 2 தேதிகளில் தாய்வானில் நடைபெறவுள்ள தாய்வான் திறந்த தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் இலங்கையைச் சேர்ந்த 5 வீரர்களை கொண்ட குழு ஒன்று பங்கேற்க உள்ளது. அருண தர்ஷன தில்ஹானே லேகம்கே, நதிஷா ராமநாயக்க, தருஷி கருணாரத்ன, கயந்திகா அபேரத்ன ஆகியோர் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறும் நோக்கில் குறித்த அணி போட்டிகளில் பங்கேற்க உள்ளதாக இலங்கை தடகள சம்மேளனத்தின் தலைவர் மேஜர் ஜெனரல் பாலித பெர்னாண்டோ தெரிவித்தார். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். 2024 ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கான பொருட்கள் மற்றும் சேவைகளின் ஏற்றுமதி கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியில் 1.25% அதிகரித்துள்ளது. அதன் பெறுமதி 1114.22 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை சுங்கம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி கடந்த மாதம் வர்த்தக பொருட்களின் ஏற்றுமதி 813.71 மில்லியன் டாலர்களாகும். கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியில் இது 4.1 வரை குறைவடைந்து காணப்பட்டது. கடந்த ஏப்ரல் மாதத்துக்கான சேவைகள் ஏற்றுமதியின் பெறுமதி 300.41 மில்லியன் டாலர்கள் ஆகும். இது கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 19.81% அதிகரிப்பாகும். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். மே மாதம் 31 தேதி பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள உலக தேனீக்கள் தினத்தை முன்னிட்டு கேகாலை பிரதி விவசாய பணிப்பாளர் அலுவலகம் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்வு ரமுக்கன தலிவல திசமல் பொலவில் காலை 9 மணி முதல் நடைபெறவுள்ளது. தேனீக்கள் வளத்தை பாதுகாத்தல், தேனீக்களை அதிகரித்தல் என்ற துணைப்பொருளில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கேகாலை பிரதி விவசாய பணிப்பாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதன்போது தேனீ வளர்ப்புக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட உள்ளன. காலநிலை அறிக்கை. தென்மேல் பருவப்பெயர்ச்சி நிலைமை காரணமாக நாடு முழுவதும் நிலவும் காற்றுடனான மழை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது.
மேல் சப்ரகமுக மத்திய வடமேல் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். மேல் சபரகமுக மாகாணங்களிலும் நுவரேலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மேல் தென் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராகலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல மாகாணங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. இதுகுறித்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் மழை மற்றும் காற்று நிலைமை மேலும் தொடரும். கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சையின் பெறுபவர்களை எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்கு முன்னர் வெளியிட தீர்மானம். சிறுபோக மானியமாக 2.5 பில்லியன் ரூபாய் விவசாயிகளின் கணக்கில். பொருளாதாரத்தை மீண்டும் மாற்றினால் எவராலும் மீட்டெடுக்க முடியாத வகையில் அது வீழ்ச்சியடையும் என அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவிப்பு. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவருக்கும் தேர்தல் ஆணைக்குழு தலைவருக்கும் இடையில் சந்திப்பு. தென்னாப்பிரிக்க மக்கள் தீர்க்கமான தேர்தலுக்கு தயார். தாய்வான் திறந்த தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் இலங்கை அணி பங்கேற்கிறது. இத்துடன் எமது செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.